Okay, Pastor, you can start. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த வேதாகம கல்லூரியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொள்வதிலேயும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த வகுப்புகள் உங்களுக்கு நான் இருக்கிற இடம் அவ்வளவு வசதியான இடமாக இல்லை. நான் வெளியூரில் இருக்கிறேன். ஒருவேளை அடுத்த வகுப்பிலிருந்து சற்று தாராளமாக நான் உங்களோடு கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னால் ஏதாவது சிரமங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது படிக்க போகிற இந்த பாடம் என்பது பழைய ஏற்பாடு ஓர் அறிமுகம் என்கிற ஒரு பாடமாகும். பழைய ஏற்பாடு ஓர் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு 2 ஏற்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்பது 2 பகுதிகளாக நாம் நம்முடைய கரங்களில் வைத்து பயன்படுத்துகிறோம். ஒன்றை பழைய ஏற்பாடு என்றும் இன்னொன்றை நாம் புதிய ஏற்பாடு என்றும் நாம் அழைக்கிறோம். இதை மாத்திரம்தான் நாம் அறிந்திருக்கிறோம். அடிப்படையான பல விஷயங்களை உங்களுக்கு இதற்கு முந்து நடத்தப்பட்ட பாடம் பிப்ளியாலஜி என்கிற பாடத்திலே நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதிலிருந்தும் சில காரியங்கள் இதுல மறுபடியும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனாலும் நீங்கள் அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் படிப்பதற்கு முன்பதாக பொதுவாகவே வேதாகமத்தை நாம் புரிந்திருப்பதற்கு நமக்கு ஒரு அறிமுகம் மிக அவசியம். சரியான விதத்திலே நாம் புரிந்திருப்போமானால் சரியான விதத்திலே வேதத்தை நாம் படித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஜீவனாக அது மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஜீவனாக அது மாற வேண்டும். நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக அது இருக்க வேண்டும். எனவே இந்த இருள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நமக்கு வேதாகமம் என்கிற வெளிச்சம் மிக மிக அவசியமானது. சில விஷயங்களை நாம் இன்றைக்கு இந்த வகுப்பில நாம் கவனிக்கலாம். முதலாவதாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பழைய ஏற்பாடு எப்படி நமக்கு கிடைத்தது? வேதாகமம் என்பது நேரடியாக வானத்திலிருந்து அப்படியே ஒரு தேவ தூதனாலே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அல்ல. அது கடவுள் மனிதர்கள் மூலமாக மனிதர்களினுடைய மொழியிலே அதை பேசித்தான் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பரிசுத்த வேதாகமம் என்பது கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்பது மனிதர்களுடைய மொழியிலே மனித சூழ்நிலைகளிலிருந்து மனிதர்களால் அது எழுதப்பட்டு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முழுமையான ஆசிரியர் ஆண்டவர்தான். ஆண்டவர்தான் முழு வேதாகமத்துக்கும் பிரதானமான ஆசிரியர் அவர்தான். அவருடைய உந்துதலின் மூலமாகவே அவரால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்குள் அனுப்பி இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இதை புரிந்து கொள்ளுகிற விதமும் அவ்விதமாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிந்து கொள்ளுதல் சரியான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய கைகளிலே அதுக்கான நோட்ஸ் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் சொல்லும் போது நீங்கள் அவைகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். எதை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம், முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களோடு கூட
பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடவுள் யார், தன்னை படைத்த கடவுளோடு சரியான உறவு கொள்ள மனிதன் செய்ய வேண்டியது என்ன போன்றவற்றை பழைய ஏற்பாடு நமக்கு கூறுவதோடு கடவுளின் தெய்வீகத்தையும் படிப்படியான வெளிப்படுத்துதல்களையும் நமக்கு கூறுகிறது. நீங்க அந்த நோட்ஸ்ல கவனிச்சிருப்பீங்க இந்த வார்த்தைகளை. நான் அதை உங்களுக்கு இப்ப விளக்கி சொல்றேன். ஒன்று, பழைய ஏற்பாடு எனக்கு சொல்லுகிற பிரதானமான சில முக்கியமான விஷயங்கள் என்ன? கடவுள் மனிதனால் படைக்கப்பட்டவன். மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கடவுள் என்பவர் யார், தன்னை படைத்த கடவுளோடு சரியான உறவு கொள்ளுவதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும். இதற்கு பதில் புதிய ஏற்பாட்டில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலேயே இதற்கு நீங்கள் பதிலை கண்டுபிடிக்கலாம். அது மாத்திரமல்ல, அது கடவுளின் தெய்வீகத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் தெய்வீகமானவர் என்பது ஒரு புது விஷயம் அல்ல. கடவுள் என்றாலே அவர் தெய்வீகமாகத்தான் இருப்பார். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தெய்வீகம் உள்ளவர் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, படிப்படியான வெளிப்படுத்துதலை அது நமக்கு சொல்லுகிறது. உங்க நோட்ஸ்ல இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டும்? கடவுள் தன்னை குறித்த வெளிப்பாட்டை தம்முடைய வார்த்தையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால், ஒரு மனிதன் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை அவன் தன்னுடைய கருவியாக அவன் அதை பயன்படுத்த வேண்டும். வேதத்துக்கு வெளியிலே நீங்கள் கடவுளை ஒருபோதும் தேட முயற்சிக்க கூடாது. கடவுள் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் தம்மை? ஒரே இடத்திலே, ஒரே சூழ்நிலையிலே, ஒரே பகுதியிலே எல்லாவற்றையும் கடவுள் மனிதனுக்கு தம்மை குறித்து சொல்லவில்லை. ஆனால் கடவுள் காலா காலங்களிலும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை பற்றிய வெளிப்பாடுகளை வேதத்திலே முழுவதுமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம ஆங்கிலத்துல சொல்லும் போது கிராஜுவல் ரெவலேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். கடவுள் தம்மை ஒரு படிப்படியாகத்தான் மனிதனுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் இன்னும் அதை உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல வேண்டுமானால், ஆதியாகமத்திலேயே கடவுள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டாரா என்றால் இல்லை. அடுத்த புத்தகத்திலேயே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டாரா என்றால் இல்லை. படிப்படியாக காலா காலங்களும் தேவன் இதை மனிதனுக்கு செய்திருக்கிறார். இதைத்தான் நீங்கள் எபிரேயர் நிருபம் முதல் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். கடவுள் கடைசியாக தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக முழுமையாய் தம்மை அவர் வெளிப்படுத்தி விட்டார். அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். கடவுள் மனிதனுக்கு தம்மை படிப்படியாக காலா காலங்களும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, அடுத்தபடியாக ஒருவேளை நீங்க ஏற்கனவே கடந்த பாடங்களிலே நீங்கள் படித்திருக்கலாம். ஆனாலும்
நான் இந்த நோட்ஸ்களை தயாரிக்கும் போது இவைகளை எல்லாம் நான் சேர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்தது. எனவே ஒரு முறை நீங்கள் அதை தெரியாத விஷயங்கள் இருந்தால் அதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஒன்று, பழைய ஏற்பாட்டை தெரிந்து கொள்ள சில உண்மைகள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. முதல் விஷயம் என்ன? 1000 வருடங்களுக்கு மேல் எழுதப்பட்டது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை எழுதுவதற்கு அல்லது அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 1000 வருடங்களை கடவுள் எடுத்துக்கொண்டார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், எந்த ஆண்டிலே துவங்கி எந்த ஆண்டிலே ஆண்டவர் முடித்தார்? அப்படி கிடையாது. ஆண்டவர் 1000 வருடம் என்பது 1000 வருட இடைவெளிகளுக்குள் அது எழுதப்பட்டது. வரிசையாக அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்று இல்லாமல் 1000 வருட இடைவெளிகளுக்குள் அது எழுதப்பட்டது. எனவே பரிசுத்த வேதாகமமாகிய பழைய ஏற்பாடு சுமார் ஒரு 1000 வருட இடைவெளியில் அது எழுதப்பட்டது. இரண்டாவது, 30க்கும் மேற்பட்ட தேவனுடைய மனிதர்கள் இந்த பழைய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சரியான நம்பரை நீங்க அதுல சொல்லவே முடியாது. 30, 32, 40 இப்படி வேறுபட்ட கருத்துக்கள் வேத ஆராய்ச்சியாளர்களிடத்திலே இருக்கிறது. ஏன் அப்படி வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது என்றால், சில புத்தகங்களுக்கு ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது. உதாரணமாக, நீங்கள் வேதாகமத்துல நீங்கள் படிக்கும் போது ஆதியாகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள புத்தகங்களை நம்முடைய வேத புத்தகத்திலே ஆசிரியர் யார் என்று தலைப்பிலே சொல்லப்படாவிட்டாலும் அது தேவனுடைய மனிதராகிய மோசேயினால் எழுதப்பட்டது என்பதற்கு தீர்க்கமான ஆதாரங்கள் நம்முடைய வேத புத்தகத்திலே இருக்கிறது. எனக்கு தெரிந்த இப்பொழுதும் கூட என்னிடத்துல இருக்கிற மிக பழைய ஆங்கில வேதாகமம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, பழைய ஆங்கில வேதாகமத்துல கிட்டத்தட்ட 50களுக்கு முன்னால 1950களுக்கு முன்னால அச்சிடப்பட்ட அந்த வெர்ஷன்ல எல்லாம் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இப்ப வர்ற பைபிள் அப்படி இல்லது. ஆதியாகமத்தில இருந்து உபாகமம் வரைக்கும் நீங்க அந்த மேல அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்ப்பீர்கள் என்றால் கடவுளுடைய மனிதனாகிய மோசேயினால் அது எழுதப்பட்டது என்பதை அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படி ஒரு பைபிள் இன்னைக்கு என்கிட்ட உண்டு, இந்த பழைய வெர்ஷன் உண்டு. ஆனால் அதன் பிறகு இன்னைக்கு வந்திருக்கிற நிறைய நவீன ஆசிரியர்களால நிறைய அதுல சிக்கல்கள் அவங்க உருவாக்குறதுனால இப்ப அப்படி பிரிண்ட் பண்றது இல்லை. ஆனா அதை நம்ம வேதத்தின் அடிப்படையில உறுதியாக நம்பலாம். அடுத்து, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை யார் எழுதுனாங்க? பைபிள்ல நமக்கு ஆசிரியர் பெயர் கிடையாது. ரூத்தின் சரித்திரத்தை யார் எழுதுனாங்க? ஆசிரியர் பெயர் வேதத்துல கிடையாது. அடுத்து வருகிற நமக்கு நாளாகமம், ராஜாக்கள், இந்த மாதிரி நான் நிறைய சொல்லலாம். எனவே எத்தனை ஆசிரியர்கள் என்பதை மிக திட்டமாக நாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக 30க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறார்கள் என்பதில எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன விதமாக தேவன் மனிதர்களை தம்முடைய கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதில எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. மூன்றாவதாக, பழைய ஏற்பாட்டிலே இப்பொழுது நாம் பயன்படுத்துகிற கிறிஸ்தவ வேதாகமம். நான் சொல்ற அந்த வார்த்தைய நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பயன்படுத்துகிற கிறிஸ்தவ வேதாகமம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன இதை புரிந்து கொள்ள வேண்டும்? பழைய ஏற்பாடு என்று நாம் இப்பொழுது வைத்திருப்பது யூதர்களிடத்திலிருந்து நமக்கு வந்தது. ஒரிஜினலா நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடோட முழுக்க தொடர்புடையவர்கள் யூத மக்கள் தான், இஸ்ரவேல் மக்கள் தான். எனவே அவர்கள் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டை அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொள்ளாத, விசுவாசிக்காத எந்த யூதனும் புதிய ஏற்பாடு என்ற ஒன்றை
அவர்கள் நம்புவதில்லை. நமக்கு தெரியும், ஒரு தேசமாக இஸ்ரவேல் நாடு இன்னும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக, மேசியாவாக அவர்கள் அறியவில்லை. அஸ் அ நேஷன் அவங்க ஆண்டவரை தேவனுடைய குமாரனாகிய மேசியாவாகிய கடவுளாக இன்னைக்கும் அறியலைன்றது நமக்கு தெரியும். ஆனா ஒரு பெரிய கூட்டம் மக்கள், யூத மக்கள், எல்லா காலகட்டங்களிலும் அவர்கள் சரித்திரத்தில அவர்கள் உண்மையான மக்களாக ஆண்டவரை சேவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி இருக்கிறார். எனவே அவங்க இன்னைக்கும் நாம பழைய ஏற்பாடாக பயன்படுத்துகிற புத்தகத்தை தான் முழு வேதாகமமாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த யூத வேதாகமத்தில் இருந்துதான் நாம் நம்முடைய வேதாகமத்தை நாம் வைத்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம வைத்திருக்கிற வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டில 39 புத்தகங்கள் இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் மல்கியா தீர்க்க தரிசனம் வரைக்கும் அதை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதுல 39 புத்தகங்கள் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்க இதுக்கு முந்தின பாடத்தை பிப்ளியாலஜில படிச்சிருப்பீங்க. ஆனா யூதர்கள் வைத்திருக்கிற அந்த வேதாகமத்துல 24 புத்தகங்கள் தான் அங்கே எண்ணிக்கையில வருகிறது. உங்க கையில இருக்கிற நோட்ஸ்லயே நீங்க அடுத்த பக்கங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நான் அதுல கொடுத்திருக்கிறேன். யூதர்களுடைய கையில வைத்திருக்கிற வேதாகமத்தில் இருந்து நாம் வைத்திருக்கிற வேதாகமம் எப்படி வேறுபட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அந்த பகுதியில பார்க்கலாம். அப்படின்னா அவர்களுடைய எண்ணிக்கை பிரகாரம் 24 புத்தகங்கள் தான் வரும். ஆனால் நம்முடைய எண்ணிக்கையில நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் 39 புத்தகங்கள் வரும். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அத நம்ம கிறிஸ்தவ வேதாகமம் என்று நான் சொன்னேன். அப்படின்னா நமக்கு என்ன ஒரு கேள்வி வருகிறது, ஒருவேளை நாம் எதையாகிலும் சேர்த்து கொண்டோமா, எதையாகிலும் அதுல கூட்டி இருக்கிறோமா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாம் எதையும் சேர்க்கவும் இல்லை, எதையும் அதுல கூட்டி எழுதவும் இல்லை. அப்படியானால் எப்படி 39 புத்தகங்கள் ஆனது? இருக்கிற 24 புத்தகங்களை நாம் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். ஒன்லி நம்ம எக்ஸ்டெண்டட் த புக்ஸ், அவ்வளவுதான். கொஞ்சம் அந்த புத்தகங்களை விரிவாக்கம் செய்திருக்கிறோம். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நீங்க அந்த நோட்ஸ்ல அடுத்த பக்கத்துல இருக்கிற அந்த பகுதிகளில் நீங்க போனீங்கன்னா நம்முடைய வேதாகமம், அவர்களுடைய வேதாகமம், 2 வேதாகம வரிசைகளும் அங்க இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேதாகமத்துல ஒரு புத்தகமாக இருக்கிற நிறைய புத்தகங்கள் நம்முடைய வேதாகமத்துல நாம் 2ஆக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அதை கொஞ்சம் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். உதாரணமாக சாமுவேல், அதுக்கப்புறம் ராஜாக்கள், நாளாகம புத்தகம், அப்புறம் எஸ்ரா, நெகேமியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய யூத இலக்கியத்துல அது ஒரே புத்தகமாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் நாம் அதை 2 பிரித்திருக்கிறோம். அவ்வளவுதான், பிரித்திருக்கிறோம் நாம். அதே போல அந்த மைனர் ப்ராஃபட்ஸ், சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிற ஓசியாவில் இருந்து மல்கியா வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் நம்ம 12 புத்தகமாக, தனித்தனி புத்தகமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் அதை ஒரே தொகுதியாகத்தான் எடுப்பார்கள். யூதர்கள் அதை சொல்லும் போது தி 12 என்று சொல்லுவார்கள். 12 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த 12 புத்தகங்களையும் அவர்கள் ஒரே தொகுதியாக அவர்கள் கணக்கில எடுத்துக்கொள்வார்கள். They consider that as one volume. So 12 புக்கா நம்ம என்ற இடத்துல அவங்க அதை ஒரே வால்யூமா வச்சிருவாங்க. 12 ஒன்னாயிருது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பிரிச்சிருக்கிற, நான் சொன்ன மாதிரி சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, இது எல்லாமே ஒண்ணுதான். சோ இதெல்லாம் நீங்க கழிச்சு கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த 24 நமக்கு 39 எப்படின்றது உங்களுக்கு கணக்கு வரும். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், நாம் கையில வைத்திருக்கிற கிறிஸ்தவ வேதாகமத்துல நாம் 39 எண்ணிக்கையில அந்த புத்தகங்களை வைத்திருக்கிறோம். 2 விதங்களிலே நாம்
யூத வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் நாம் வேறுபடுகிறோம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன விதமாக எண்ணிக்கையில் வருகிற ஒரு மாற்றம், அதாவது இந்த நம்பர்ஸ்ல வர்ற மாற்றம். நான் தான் சொன்னேன் 24 39 சொன்னேன். இரண்டாவது ஒரு மாற்றம் என்னவென்றால் அந்த புக் ஆர்டர்ஸ்ல வர்ற ஒரு மாற்றம், புத்தகத்தினுடைய வரிசை ஒழுங்கிலே வருகிற ஒரு மாற்றம். நீங்க அந்த பின்னால இருக்கிற அந்த அந்த நோட்ஸ்ல உங்க நோட்ஸ்ல அடுத்த பக்கத்துல 3வது பக்கத்துல இருக்கிற நோட்ஸ்ல நீங்க பாருங்க. அது அந்த ஆர்டர் எல்லாம் நம்ம ஆர்டருக்கும் அவங்க ஆர்டருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அதனாலதான் இந்த 2 பகுதியும் நாங்க கொடுத்திருக்கிறோம். சோ நீங்க அந்த முதல் பகுதி நம்முடைய வேதாகமத்தின் அமைப்பை அங்கே நாம் அந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு பகுதியில நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அதுல யூதர்களுடைய அமைப்பு அதுல வந்திருக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஒருவேளை இந்த நோட்ஸ்ல உங்களுக்கு அது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல, இந்த நோட்ஸ்ல அது வரல. ஆனா நீங்க பிப்ளியாலஜில பாஸ்டர் பாஸ்கரன் அவர்கள் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் நம்ம கையில இருக்கிற பைபிள் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது உபாகமம் வரைக்கும் தான் அந்த ஆர்டர் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த புத்தகத்தினுடைய இடங்கள் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். உதாரணமா ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, நம்ம புக்ல இருக்கிற கிரானிக்கல்ஸ், அதாவது நாளாகம புத்தகம் என்பதுதான் யூத வேதாகமத்துல அவங்களுடைய கடைசி புத்தகம். அதுதான் நமக்கு அது முன்னாடியே வந்துடும். ஆனா அவங்கள பொறுத்த அளவுல அது கடைசி புத்தகமாக அது இருக்கும். நாம வேதாகமத்தை பிரிக்கும் போது 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்கு 4 பகுதிகள், அத 4 பார்ட்ஸா நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த நோட்ஸ்ல உங்களுக்கு அது இருக்கு, நீங்க கவனிக்கலாம். ஆனா யூதர்கள் அத 3 பகுதியாக பிரித்திருப்பார்கள். நம்ம பிரித்திருக்கிறது ஒன்று சரித்திரம், ஹிஸ்டரி. முதல்ல பென்டாட்யூக், முதல் பகுதி பென்டாட்யூக் என்று நாம் சொல்லுகிறோம், ஆகமங்கள் என்று சொல்லுகிறோம். இரண்டாவது ஹிஸ்டரி என்று நாம் சொல்லுகிறோம். மூணாவது பொய்டிக்கல் புக்ஸ், அதாவது கவிதை நூல்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நான்காவது தீர்க்க தரிசனங்கள், ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ். நீங்க நம்ம நோட்ஸ்ல பின்னால இருக்கிற அந்த பகுதியில நீங்க அதை பார்க்கலாம். ஆனா யூதர்கள் இதையும் நீங்க முந்தின பகுதியில ஒருவேளை பாஸ்டர் பாஸ்கரன் ஐயா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க அத டோரா, நெவீம், கெத்துவீம் என்று 3 பகுதிகளாக அவர்கள் பிரித்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். சரி, இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? யூதர்களிடத்தில் இருந்த அதே வேதாகமத்தை தான் நாம் இன்றைக்கு பழைய ஏற்பாடு என்று பெயரில வைத்திருக்கிறோம். அதுல நாம் எதையும் கூட்டவும் இல்லை, எதையும் சேர்க்கவில்லை. நான் சொல்றது அக்கார்டிங் டு புராட்டஸ்டன்ட் ஸ்டாண்ட் தான், நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகளின் அடிப்படையில நான் சொல்லுகிறேன். ஒருவேளை ரோமான் கத்தோலிக்க மக்கள் அதுல வேற சில இணைப்புகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப அப்படி பார்க்கும்போது 2 விதங்களிலே நமக்கும் யூத வேதாகமத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று, அதுல எண்ணிக்கையில் வருகிற மாற்றம். இரண்டாவது மாற்றம் அதனுடைய வரிசை கிரமத்தில் வருகிற மாற்றம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது 3 பிரிவாகவும் நாம் அதை 4 பிரிவாகவும் வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்க அந்த 4வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முழுவதும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது என்று நீங்கள் பார்க்கலாம். முழுவதும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, சில பகுதிகள் மட்டும் அராமைய மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு 99.9% அது எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட. மாஸ்டர், அந்த பாயிண்ட் 1 நீங்க ஏதோ
சொல்றீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சில பகுதிகள் மட்டும் பழைய ஏற்பாடு அராமிக்ல எழுதப்பட்டது. முழுக்க முழுக்க எபிரேய மொழிதான். ஆனால் ஒரு சில பகுதிகள் மட்டும் அராமைய மொழியில் எழுதப்பட்டது. நீங்க அத தானியேல் புஸ்தகத்தில் சில பகுதிகளும், எஸ்ராவின் புத்தகத்தில் சில பகுதிகளும் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து அராமிக்ல அது இருக்கும். மற்றபடி முழுக்க முழுக்க எபிரேய மொழியில்தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. அடுத்த வரி என்ன சொல்லுகிறது? மூல பிரதிகள் மிகுந்த கவனத்துடன் குறைவின்றி எபிரேய வேத பண்டிதர்களால் பார்த்து கையினால் எழுதப்பட்டது. மூல பிரதிகள் அப்படின்னா ஒரிஜினலான டெக்ஸ்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்க. மூல பிரதிகள்னா மூல மொழியில, எபிரேய மொழியில இருக்கிற மூல பிரதிகள். நீங்க முதலாக எழுதப்பட்ட எந்த ஸ்கிரிப்டுமே முதல் காப்பீஸ் வந்து இப்ப நம்ம கிட்ட கிடையாது. உதாரணமா பழைய ஏற்பாட்டுல மோசே எழுதின முதல் ஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட இருக்கானா? கிடையாது. சாமுவேல் எழுதின முதல் ஸ்கிரிப்ட் இருக்கானா? அது கிடையாது. அந்த முதல் ஸ்கிரிப்ட் ஒரு காலகட்டங்கள்ல அது அழியும் தருவாய்க்கு வரும்போது பழைய ஏற்பாட்டை எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அதைத்தான் நான் சொல்றேங்க. மூல பிரதிகள் எல்லாமே மிகுந்த கவனத்துடன் அத வந்து அந்த காலத்துல எப்படி காப்பீஸ் எடுத்தாங்க? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அல்லது விஞ்ஞான முன்னேற்றம் எல்லாம் அன்னைக்கு கிடையாது இல்லையா? அதனால கையினால பார்த்துதான் அதை எழுத வேண்டும். சோ அப்படி எழுதும் போது இந்த வேத பாரகர்கள் என்று சொல்லக்கூடிய எபிரேய பண்டிதர்கள் எப்படி எழுதுனாங்க? மிகுந்த கவனத்துடன் குறைவின்றினா எந்த தவறுகள் இல்லாமல் பார்த்து, அந்த மூல பிரதிகளை பார்த்து கையினால் எழுதப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற பேப்பர்ஸ் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற பென்னு அவங்களுக்கு கிடையாது, இங்க் அவங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த அந்த முறையை பயன்படுத்தி கையினால் அவர்கள் எழுதினார்கள். எனவே ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். இன்னைக்கு ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வேறுபட்ட மொழிபெயர்ப்புகள்ல ஒவ்வொரு மொழியிலையும் வச்சிருக்கிறோம். இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வேரியஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் we are having. அதே போல தமிழ்ல நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. மொழிபெயர்ப்புகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் மூல மொழியின் பிரதிகளிலே அங்கே எந்த குறைவோ தவறோ இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே புத்தகமாக நம்முடைய வேதாகமத்தில் இருப்பதை போன்றே தொகுக்கப்பட்டு முடிந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திலே அவதரித்து அவர் வாழ்ந்த காலகட்டங்களிலே அவர் பயன்படுத்தின அந்த வேதாகமத்தை அந்த டைம்லயே பழைய ஏற்பாடு முழுவதும் முடிக்கப்பட்டு விட்டது. சோ அதுல அந்த புக்குங்க எதுவும் குறைவாலாம் கிடையாது. எல்லா புத்தகங்களும் அது எழுதப்பட்டு இப்ப நம்ம பைபிள்ல இருக்கிற மாதிரி அது வந்து எல்லாத்தையும் தொகுத்து அன்னைக்கே வச்சுட்டாங்க. சோ இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஆண்டவர் பழைய ஏற்பாடு எழுத்து வடிவத்துல அவரு இருந்தது, முழுசா இருந்தது. புதிய ஏற்பாடு கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வேதாகமத்தை பயன்படுத்தினாரு? இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற பழைய ஏற்பாட்டை தான் கடவுளுடைய வார்த்தையாக அவர் பயன்படுத்தினார். அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் எதை பயன்படுத்தினாங்க? பழைய ஏற்பாட்டை தான் பயன்படுத்தினாங்க. புதிய ஏற்பாடு என்பது அன்னைக்கு நிறைய புக்ஸ் எழுதப்படல, அதுக்கப்புறம் அது தொகுக்கப்படல, கம்பைல் பண்ணப்படல. அப்ப புதிய ஏற்பாடு எங்க இருந்துச்சு? அவங்களுடைய சிந்தனையில இருந்தது, வாழ்க்கையில இருந்தது, வார்த்தையில இருந்தது, ஊழியத்துல இருந்தது. அது எல்லாமே அப்படித்தான் இருந்தது. ஆனால் எழுத்து வடிவத்துல பிந்தின நாட்கள்ல தான் வந்தது. ஆனால் பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே முழுமையாக முடிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு விட்டது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து நீங்க அங்க பாக்குற விஷயம் என்னன்னா,
கிமு 250 அதாவது பிசி 250ல எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட செப்துவாஜின்ட் என்ற மொழிபெயர்ப்பு முதலாவது முக்கியமான வேதாகம மொழிபெயர்ப்பாகும். முதல் முறையா பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது பழைய ஏற்பாடு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டை எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு பண்ணாங்க? நம்ம பார்த்தோம், எபிரேய மொழியில எழுதப்பட்டது. ஆனா முதல் முறையாக அதை கிரீக்குக்கு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஏன் அப்படி கிரீக்ல பண்ணாங்க? அன்னைக்கு இருந்த யூதர்கள் நிறைய பேருக்கு, பாலஸ்தீனாவுக்கு வெளியில வாழ்ந்த யூதர்கள் நிறைய பேருக்கு எபிரேய மொழி தெரியாமல் இருந்தது. எபிரேய மொழியை படிக்க அவங்களுக்கு தெரியாம இருந்தது. சிலருக்கெல்லாம் எபிரேய மொழி பேசக்கூட தெரியாமல் இருந்த மக்களும் அந்த காலத்துல இருக்கதான் செய்தாங்க. எனவே அவர்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் கிமு 250 எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு எபிரேய வேதாகம வல்லுநர்களால் அந்த அந்த வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை நம்ம என்ன சொல்றோம்? கிரீக் வெர்ஷனை செப்தாஜின்ட் என்று நாம் சொல்லுகிறோம். LXX என்று அதை ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம். 70 வேத அறிஞர்கள் ஒன்று கூடி அத அவங்க பண்ணதுனால அதுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சோ முதல் முறையா பைபிள் பழைய ஏற்பாடு கிமு 250 70 எபிரேய வேத அறிஞர்களால் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு அது மொழிபெயர்க்கப்பட்டது. செப்துவாஜின்ட் என்று அதற்கு பெயர். சோ இனி வரக்கூடிய நம்ம பாடங்கள்ல நாங்க எங்கேயாவது செப்துவாஜின்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும், கிரீக் வெர்ஷன் LXX என்று. இப்பயே நீங்க ஸ்டடி பைபிள்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே அந்த ஃபுட் நோட்ஸ்லயோ அல்லது சைட்ல வர்ற மார்ஜின்லயோ சென்டர் மார்ஜின்லயோ நீங்க இந்த LXX என்ற அந்த குறிப்புகளை நீங்க காணலாம். அல்ல LXX ஆட்ஸ் அப்படின்னு வரும், சில இடத்துல LXX ஒமிட்ஸ் அப்படின்னு வரும். நீங்க இந்த குறிப்புகளை குறித்து அங்கே கூட நீங்க பார்க்கலாம். ரைட். அடுத்த பிரகாரம் அடுத்து வேதாகமம் எந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது? முதல் மொழிபெயர்ப்பு கிரேக்க மொழியில. அது எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான். ஆனா அதன் பிறகு கிபி இந்த இடத்துல இங்க நீங்க நான் உங்களுக்கு சொல்லும் போது அது கிபி 383 405 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள். இந்த நோட்ஸ்ல இந்த குறிப்பை நீங்க பாத்துக்கலாம். கிபி அதாவது AD 383 405 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல அடுத்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடந்தது. அடுத்த முக்கியமான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் லத்தீன் மொழிபெயர்ப்பு. இப்போ லத்தீன் மொழிபெயர்ப்பை செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அத ஜெரோம் என்கிற ஒரு ஸ்காலர் தான் அதை பண்ணார். ஜெரோம் என்கிற வேத பண்டிதர் தான் அந்த மொழிபெயர்ப்பை அவர் பண்ணாரு. அவர் பண்ணும்போது பழைய ஏற்பாட்டையும் பண்ணாரு. அவர் காலத்துல புதிய ஏற்பாடு எல்லாமே நமக்கு இருந்ததுனால கிரீக்ல இருந்தது, அதனால அதையும் சேர்த்து அவர் லாட்டின்ல மொழிபெயர்த்தார். சோ ஜெரோம் என்கிற வேத பண்டிதர் கிபி 383 405 வரைக்கும் உள்ள காலகட்டங்களிலே அவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து அவர் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தார். அதை தான் நம்ம ஒல்கேட் என்று அழைக்கிறோம். ஒல்கேட் நீங்க இப்பயும் சர்ச் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த லாட்டின் வெர்ஷன் ஒல்கேட் திருச்சபையை அது ஆட்சி செய்திருக்கிறது. ரொம்ப காலங்கள் திருச்சபை லாட்டின் ஒல்கேட் வெர்ஷனை தான் பயன்படுத்தியிருக்கு என்பதை நீங்க சரித்திரத்துல நீங்க பார்க்கணும். அதுக்கு அப்புறமா தான் கிபி 1384 அதாவது AD 1384 தான்
வந்து ஜான் விக்லிஃப் என்கிற ஒரு தேவ மனிதரால் ஆங்கில வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. முதலாவது ஜான் விக்லிஃப் தான் அதை வந்து இங்கிலீஷ்ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்றது அதுக்கு பிறகு ஒரு 200 வருஷம் கழிச்சு அது வந்தது. ஜான் விக்லிஃபுடைய டிரான்ஸ்லேஷனுக்கு பிறகு 200 ஆண்டுகள் கழித்து கிபி 1611 அந்த அரசு அதிகாரமுடைய அந்த ஜேம்ஸ் மன்னர் மொழிபெயர் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்பது வந்தது. ஆனா அதுக்கு ஒரு முன்னோடியா இருந்தது இந்த ஜான் விக்லிஃப் டிரான்ஸ்லேஷன். சோ வந்து நமக்கு இதுதான் பைபிள் பயணித்திருக்கிற பாதை. சோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு கடவுள் எவ்வளவு கவனமா, ஆச்சரியமா, எவ்வளவு சரியாக தம்முடைய வார்த்தையை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்போ 1947 நான் சொல்றது இப்ப இந்த 1947 நம்ம இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த அந்த வருஷத்தை தான் நான் சொல்றேன். 1947 ஒரு கும்ரான் அப்படிங்கிற ஒரு இடத்தை, அதாவது சவக்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற டெட்சி பக்கத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள, அந்த குகைக்கு பேரு கும்ரான் குகை என்று பேர். அந்த கும்ரான் அப்படிங்கிற அந்த குகையில ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், ஒருவேளை உங்கள சிலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அந்த குகையை பார்த்து என்ன இந்த குகையா இருக்கேன்னு சொல்லி குகைக்குள்ள உள்ள போன போது நிறைய அங்க வந்து பானைகள்ல வந்து தோல் சுருள்கள் உள்ளே போடப்பட்டு அங்கே பாதுகாக்கப்பட்டு இருந்தது. சோ அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்து அந்த தோல் சுருள்களை அவர்கள் வெளியே கொண்டு வந்த போது பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகள் அங்கே உள்ளே இருந்ததை வேத அறிஞர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த கும்ரான் குகையில அதை வந்து நம்ம சொல்லும் போது தியாலஜிக்கலா சொல்லும் போது டெட் சி ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த டெட் சி பக்கத்துல அதை வந்து கண்டுபிடிச்சதுனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, அதாவது கடவுளை நம்ப மறுக்கிற அந்த ஏத்திஸ்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, கண்டிப்பா இவங்க இப்ப கையில வச்சிருக்கிற பைபிளை கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றாங்க. இப்ப புதுசா ஒண்ணு அங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க, அதுவும் அப்ப பைபிளுடைய பார்ட்டு தான். கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ அதை வச்சு இந்த பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, டெட் சி ஸ்க்ரோல்ஸ்ல இருந்த அந்த வேத பகுதிகளும் ஏற்கனவே நம்ம கையில இருந்த வேத பகுதிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக அது இருந்ததை கண்டபோது அந்த கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் வாயடைத்து போனார்கள், பயந்து போனார்கள். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானது, சுத்தமானது என்பதை உலகம் புரிந்து கொண்டது, நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பழைய ஏற்பாடு மிக அற்புத விதமாக கடந்த 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அது கடவுளால் பாதுகாக்கப்பட்டு நம்முடைய கரங்களிலே இன்றைக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த வேதாகமத்தை பயன்படுத்தும் போது மிக கவனமாக, ஜாக்கிரதையாக நீங்கள் படிக்க வேண்டியது மிக அவசியமானது. சரி, அடுத்த பக்கத்தை நான் முதல்ல இத கவனிக்க தவறிவிட்டேன். அடுத்த பக்கத்திலேயே எபிரேய பழைய ஏற்பாடுடைய அந்த செட்டிங்ஸ் வந்து அங்க இருக்கு. நான் இதை கவனிக்காம விட்டுட்டேன். நீங்க இதை பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பக்கத்தை நான் சொல்லிட்டேன். யூதர்கள் கையில இருக்கிற வேதாகமம் எத்தனை பிரிவுகளாக அது இருக்கும், அதுல இருக்கிற சப்டிவிஷன்ஸ் என்ன, எத்தனை புக்கு எண்ணிக்கையில வருதுன்றது இந்த செகண்ட் பேஜ்ல இருக்கு. தேர்ட் பேஜ்ல ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரம் நம்முடைய கிறிஸ்தவ வேதாகமம் இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற அந்த வேதாகமம் எத்தனை புத்தகங்களோடு பகுதிகளோடு இருக்கிறது என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டு வருகிறேன். சரி, அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால்,
அடுத்து வருகிற ஒரு 3 பக்கங்கள் அல்லது ஒரு 4 பக்கங்கள், ஒரு 4 பேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு டைம் லைன் அங்க இருக்கும், ஒரு கால அட்டவணையை குறித்த ஒரு குறிப்பு இருக்கும். எந்தெந்த காலகட்டத்துல பழைய ஏற்பாட்டினுடைய வரலாறு, ஒரு கண்ணோட்டம், பழைய ஏற்பாட்டினுடைய ஹிஸ்டரி ஒரு 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 மேலோட்டமா ஒரு கண்ணோட்டத்தை நீங்க இந்த பகுதியில நீங்க பார்க்கலாம். சோ இத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாகவே இந்த பகுதிகளை நீங்க அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வருகிற 1, 2, அடுத்து 3, 4 பக்கங்கள்ல நீங்க அதை நீங்க பார்க்கலாம். யார் யார் காலத்துல என்னென்ன சம்பவம் நடந்தது, அது என்னென்ன காலத்துல எப்படி நடந்துச்சு, அதை பத்தி ஒரு டைம் லைன் அங்க இருக்கு. இத நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணலன்றதுக்காக நீங்க அதை படிக்காம விடக்கூடாது. கண்டிப்பா தயவு செய்து யூ கோ த்ரூ தட். அதை நீங்க ஃபுல்லா படிங்க. ஒருவேளை நீங்க அதுக்கப்புறமா பைபிளை படிக்கும் போது கூட இந்த டைம் லைனையும் படிச்சு அதுல உபயோகமாக இருக்கிற சில விஷயங்களை நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சோ அதை அந்த பகுதியை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அடுத்து நீங்க என்ன பக்கத்துக்கு வரீங்கன்னு சொன்னா, அடுத்து நம்ம பக்கம் என்ன வரும்னு சொன்னா, நாம் ஏன் பழைய ஏற்பாட்டை பயன்படுத்த வேண்டும். இதுதான் அடுத்து நம்ம படிக்க போகிற ஒரு பாடம். ஏன் நாம் பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும்? Why we should study Old Testament. நிறைய பேரு பழைய ஏற்பாட்டை, எனக்கு தெரிந்து நிறைய பேரு பழைய ஏற்பாட்டை படிக்கிறதே கிடையாது. இங்க இந்தியால இருக்கிற நிறைய சர்ச்சஸ்ல நான் பார்த்திருக்கேன். நிறைய பேரு பழைய ஏற்பாட்டை நம்புறது இல்ல. பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டாம், அது யூதர்களுக்குரியது அப்படின்னு சொல்லி ஏதோ சில காரணங்களை சொல்லி அவர்கள் பழைய ஏற்பாட்டை ஒதுக்கி விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இரண்டுமே கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். அவைகள் இரண்டுக்குமே சம உரிமையும் சம அந்தஸ்தும் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பகுதி இப்படி, ஒரு பகுதி அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான், எல்லாமே சம உரிமை உள்ளவைகள் தான், எல்லாமே நம்ம படிக்கப்பட வேண்டியவைகள் தான். சோ ஏன் நாம் பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும்? Why we should study Old Testament. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவருடைய பைபிள் ரீடிங்ல கூட நிறைய பேரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அதையும் சேர்த்து படிக்கிறது இல்லை. இதுக்கு நிறைய பேர் சொல்ற ரீசன், ஒரு ரீசன் நான் ஏற்கனவே சொன்னேன், வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து நிறைய பேருடைய ரீசன் என்னன்னா, நமக்கு அது புரியறது இல்லை. புரியுதோ புரியலையோ, தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதுக்குதான் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இப்ப நம்ம நடத்துறோம். எனவே பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் முக்கியமானது. சரி, ஏன் அதை படிக்கணும் நம்ம? இப்போ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாடு நமக்காகவும் எழுதப்பட்டது. நீங்க அந்த வார்த்தையை கவனிக்கணும். பழைய ஏற்பாட கடவுள் யூதர்களுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் சேர்த்துதான் எழுதி இருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தை அங்க வருது. பழைய ஏற்பாடு குறிப்பாக ஆரம்பத்தில் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலருக்கென்றே எழுதப்பட்டிருந்தாலும், ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஏற்கனவே எழுதப்பட்டது, அது இஸ்ரவேலருக்கென்று எழுதப்பட்டாலும் நம்முடைய நன்மைக்கென்றும் அது எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். நம்மை குறித்த திட்டமும், அதாவது புறஜாதி மக்களை குறித்த திட்டமும், இஸ்ரவேலர் அல்லாத மக்களை குறித்த திட்டமும் கடவுளுக்கு இருந்தது. ஏனெனில் தம்மையும்
தமது மனுக்குல மீட்பின் திட்டத்தினையும் வெளிப்படுத்தும் கருவியாக இஸ்ரவேலரை கடவுள் தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தன்னை வெளிப்படுத்தினார். முழு மனுக்குலத்திற்கும் அவர் அனுப்ப போகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பழைய ஏற்பாட்டிலே அவர் அவரை குறித்த வாக்கு தத்தங்களோடு தீர்க்க தரிசனங்களோடு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த மேசியாவை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள், அதுல மிக முக்கியமான பங்கை வகிக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். எனவே இஸ்ரவேலர்களுடைய வழியிலே இயேசு உலகத்திலே வந்தாலும் புறஜாதி மக்களுக்கும் அதுல பங்கு உண்டு என்பதை ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு நமக்கு முக்கியம் வாய்ந்தது ஏன் என்பதற்கான சிறப்பான காரணங்கள் பலவற்றை நாம் பழைய ஏற்பாட்டில் அல்லது புதிய ஏற்பாட்டில நீங்க பார்க்கலாம். ஏன் பழைய ஏற்பாடு நமக்கு முக்கியமானது அப்படின்றதுக்கு நியூ டெஸ்டமெண்ட் சொல்ற ரீசன்ஸையே நீங்க பார்க்கலாம். அப்ப யாரும் என்ன சொல்ல முடியாதுன்னா நியூ டெஸ்டமெண்ட் போதும் நீங்க சொல்லக்கூடாது. நியூ டெஸ்டமெண்டே சொல்லுது ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் ஆல்சோ எசென்சியல் ஃபார் அஸ். அதுவும் நமக்கு ரொம்ப தேவை, கண்டிப்பா அது நமக்கு அவசியம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக பழைய ஏற்பாட்டை நம்ம ஏன் படிக்கணும்? ரட்சிப்பிற்கென்று நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துதல். நியூ டெஸ்டமெண்ட்ல நம்முடைய எம்பசைஸ் என்ன, பெரிய எம்பசைஸ் என்ன? ஒரு மனிதன், கடவுளை அறியாத மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்தப்பட வேண்டும். அப்படி வழி நடத்தப்படுவதற்கு நமக்கு நியூ டெஸ்டமெண்ட் இருந்தாதான் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டின் மூலமாக கூட நீங்கள் ஒரு மனிதனை ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு வழி நடத்த முடியும். புதிய ஏற்பாடு அதை நமக்கு மிக தெளிவாக பழைய ஏற்பாடு உதவி செய்வதை குறித்து அது சொல்லுகிறார். இந்த கீழே இருக்கிற அந்த பைபிள் போர்ஷன்ஸை நீங்க படிச்சுக்கோங்க. 2 தீமோத்தியில பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:15, லூக்கா 24 அதிகாரம் 25 27, அதுக்கப்புறம் இந்த லூக்கா 24லயே 44 45, அப்புறம் ரோமர் 4 அதிகாரம் 23 24. இந்த பைபிள் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க படிங்க. இப்ப உதாரணமா 2 தீமோத்தியில என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அது தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால அதை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் சீர்திருத்தம் அடைவதற்கு, கடவுளண்டை வழி நடத்தப்படுவதற்கு அவனுக்கு வேத வசனம் தேவை அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். சோ எழுதும் போது அவர் எந்த வேத வாக்கியம் எதை சொன்னாரு? பழைய ஏற்பாட்டை சொன்னார். அடுத்து லூக்கால வர்ற அந்த 24 சாப்டர்ல வர்ற 25 27, 44 45 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனங்கள் இயேசுநாதர் உயிரோட எழுந்த பிறகு எம்மாவு என்கிற ஊருக்கு 2 பேர் சீஷர்கள் போனாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரு வேத பகுதி தான் இந்த லூக்கா 24. இந்த லூக்கா 24ல ஆண்டவர் அங்க என்ன சொன்னாரு? முதலாவது அவர்களுக்கு, அந்த சீஷர்களுக்கு தம்மை ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே வெளிப்படுத்தினார். எனக்கு நான் இங்க இன்னைக்கு இருக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் போதுமான வெளிச்சம் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு அந்த வேத பகுதிகளை நீங்களே படிக்கிறதுக்கு நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். சோ அங்க என்ன வாசிக்கிறோம்னா, மோசே முதலிய தீர்க்கதரிசிகளும், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நியாய பிரமாணமும் என்னை குறித்து நீங்கள் சொல்லி இருக்கிறதை நீங்க கவனிக்கவில்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறத நீங்க கவனிக்கலாம். அப்படின்னு அர்த்தம் என்னது? ஆண்டவர் தம்மை உயிரோட இருக்கிற கடவுளாக அல்லது ஆண்டவராக நம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை தான் உங்களுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களோட போனாரு, அவங்களோட சாப்பிட்டாரு, அதன் பிறகு அவர் மறைந்து போனார் அப்படின்லாம் வாசிக்கிறோம். ஆனா முதல்ல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ரெவலேஷன் அவரை பத்தி எங்க இருந்துன்னா
வேத பகுதியில இருந்துதான். சோ ஏன் பழைய ஏற்பாடு முக்கியம்னா, நம்ம இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் அண்டையில வழி நடத்துவதற்கு பழைய ஏற்பாடு மட்டுமே கூட நமக்கு போதுமானது. இரண்டாவது, நமக்கு நீதியை போதித்து வழிநடத்தி கடவுளின் பணிக்கென்று நம்மை தகுதிப்படுத்துவதற்கு. மேல இருக்கிற வசனம் தான் திருப்பி கீழே வருது. 2 தீமோத்தேயு 3:15 வருது. பவுல் இந்த நிருபத்தை 2 தீமோத்தேய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது தட் இஸ் அதுதான் அவருடைய லாஸ்ட் எபிஸ்டல். அதுக்கு பிறகு அவர் எந்த நிருபமும் எழுதல. இந்த நிருபத்தை எழுதி முடித்த கொஞ்ச நாட்களிலேயே சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் இரத்த சாட்சியாக மரித்து போனார். பவுல் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். அவர் எழுதின லாஸ்ட் எபிஸ்டல் இதுதான். அப்போ அதுல எழுதும் போதே அவர் தீமோத்தேயு நமக்கு தெரியும், பவுலுடைய ஊழியத்துல இருந்த மிக முக்கியமான ஒரு நல்ல பாலுடைய ஒரு டிசைபிள். அவரு ரொம்ப உண்மையான மனுஷன். அவருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எம்பசைஸ் என்ன சொல்றாருன்னா, நமக்கு கடவுளுடைய நீதியை போதித்து நம்மை சரியான வழியில வழி நடத்தி கடவுளுடைய பணியை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதுன்னு சொல்லும் போது அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை தான் ரெஃபர் பண்றாரு. சோ அது முக்கியம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு காலம் சொல்ல முடியாது. இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் நீங்க பாருங்க, நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. தேர்ட் ரீசன் என்னது? நமக்கு போதிக்கவும் ஊக்குவிக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் எழுதப்பட்டது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் சொல்றதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை தான் சொல்றார். நமக்கு போதிப்பதற்கு, நம்மை ஊக்குவிப்பதற்கு, நமக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு பழைய ஏற்பாடு நமக்கென்றே எழுதப்பட்டது. இது அடுத்த ரீசன். அடுத்த ரீசன் என்னது? 4வது ரீசன், நமக்கு அறிவுரை கூறவும் எச்சரிப்பு கொடுக்கவும் எழுதப்பட்டது. இப்ப நான் இங்க சொல்லி இருக்கிற பகுதி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ல இருந்து நீங்க 13 வரைக்கும் நீங்க அந்த வேத பகுதி, ஆக்சுவலா அந்த போர்ஷன் 1வது வசனத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அதை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 கொரிந்தியன்ஸ்ல 10th சாப்டரை நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்தே நீங்க படிச்சீங்கன்னா அது 13th வேர்ஸ் வரைக்கும் அது அப்படியே போகும். அது ஒரே கான்டெக்ஸ்ட்ல வர்றதுதான். இப்ப பவுல் அங்க என்ன சொல்றாருன்னா, கொரிந்திய சபை நமக்கு தெரியும், அது நம்மை போல புறஜாதி மக்களால உண்டான ஒரு சபை. பவுலுடைய காலத்துல கொரிந்து அப்படிங்கிற நகரம் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நகரம். அது அங்க ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அங்கதான் பவுல் தன்னுடைய மிஷன் ஒர்க்கை செய்த he established the church. அது நமக்கு தெரியும். சோ அவங்களுக்கு அவர் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்குமே ஸ்டேபிளா இருக்க பழகிக்கணும். நீங்க இந்த 13வது வசனத்தை படிச்சு பாருங்க. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாமல் இருப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். நிற்கிறேன்னு அர்த்தம் என்னது? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஸ்டெடியா ஸ்டேபிளா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரைஸ் தி லார்ட். ஆனால் கீழே விழாம இருக்கிறதுக்கு கவனமா இருக்கணும். கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குது. விழாம இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. சோ அப்படி சொல்லும் போது அதனுடைய சீரியஸ்னஸ உணர்த்துறதுக்காக, அதனுடைய கவனத்தை ஜாக்கிரதைய உணர்த்துவதற்காக பவுல் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு. நீங்க அந்த 5வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல வழி நடந்து வரும்போது அவர்கள் என்ன பாவத்தெல்லாம் செய்தாங்க, அப்படி பாவம் செய்ததுனால கடவுள் அவர்களை அழைத்திருந்தும், கானான் தேசத்தை சுதந்தரிக்க அழைத்திருந்தும் கூட அவர்களால் அதில் பிரவேசிக்க முடியாமல் நிறைய பேர் மரித்து போனார்கள் அப்படின்றத அங்க சொல்றார் பாருங்க.
அப்படி இருந்தும் 5வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்த அந்த வனாந்தரத்துல செய்த பாவத்தை 4 கேட்டகரியில அவர் கொண்டு வர்ற. நீங்க வேணா அந்த பகுதி எடுத்து படிச்சு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு? அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு? அவர்கள் வேசித்தனம் பண்ணாங்க, நாம பண்ணக்கூடாது. அவங்க கடவுளை பரீட்சை பார்த்தாங்க, நம்ம கடவுளை டெஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து அவங்க கடவுளுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, சோ நாம முறுமுறுக்க கூடாது. இந்த 4 விஷயத்த சொல்லிட்டு தான் கீழே சொல்லுவாரு, அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக்கும் உதாரணமாகவும் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை நீங்க எப்படி வேண்டான்னு சொல்வீங்க? நமக்கு அது எச்சரிப்பு கொடுப்பதற்காகவும் நம்மை கவனப்படுத்துவதற்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதும் வேத வசனங்களை நீங்க நீங்க நிராகரிக்கவே கூடாது. அடுத்து நம்ம வாசிக்கிற காரியம் என்னவென்றால், நமக்குள்ளே நாம் வேதத்திற்கு இசைந்த உலக பார்வையை உருவாக்குதல். இந்த பாயிண்டோட நான் இன்னைக்கு கிளாஸ நான் பினிஷ் பண்றேன். ஒரு மனிதன் தனக்குள்ளே கடவுள் தனக்கென்று வைத்திருக்கிற ஒரு உலக பார்வையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நாம வாழ்றது உலகத்துலதான் வாழ்றோம். ஆனால் உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய பார்வை, அதாவது உலகத்தை நம்ம பார்க்கும்போது உலகத்துல எந்த விஷயத்த நீங்க பார்த்தாலும் அதை கடவுள் பார்க்கிற வண்ணமாக பார்ப்பதற்கான ஒரு உதவியை வேதாகமம் நமக்கு செய்கிறது. இந்த பாயிண்ட நீங்க இன்னொரு தடவை கவனிங்க. நமக்குள்ளே நாம் வேதத்திற்கு இசைந்த உலக பார்வையை உருவாக்குவது. உலகத்துல வாழ்றோம், உலகத்துக்குள்ளதானே இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் நம்ம கடவுளுடைய பார்வையில பார்க்கணும்ன்றது கடவுள் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம். அப்படி நம்ம பார்க்கிறதுக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நமக்கு நிறைய உதவி செய்யுது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2லிருந்து 6வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் இதை உங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த போர்ஷனை நீங்க கண்டிப்பா படிங்க. இப்போ இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸை நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மேப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி நீங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு மேப் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் உங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு படம் வரைபடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்ப இந்த வரைபடத்தை நீங்க பாருங்க. நம்ம என்ன வாசிக்கிறோம்? வேதத்திற்கு ஏற்ப நம் உலக பார்வையை வளர்த்து கொள்ளுதல். ஒரு கிறிஸ்தவன் உலகத்திலே வாழ்ந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டுமானால் அவன் பார்க்கிற விஷயங்களை வேதத்தின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். இதுதான் இந்த பாயிண்டோடைய முக்கியம். அதுதான். இப்ப நீங்க பாருங்க, இங்க 2 படம் இருக்கு. முதல் படத்துல என்ன இருக்கு? முதல்ல நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நல்லதுன்னா நம்ம அப்படித்தான் இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அதுக்கு முன்னாடி, அந்த டெலஸ்கோப்புக்கு முன்னாடி ஒரு பைபிள் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கு. இப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு ரவுண்ட்ல என்னென்ன வார்த்தை இருக்கு பாருங்க. மனிதன், வரலாறு, தத்துவம், சமயம், அனுபவம். இல்லைங்களா? ஹியூமன் பீயிங் அல்லது ஹிஸ்டரி அல்லது பிலாசபி, ரிலிஜியன், எக்ஸ்பீரியன்ஸ், வாட் எவர் இட் இஸ். இவைகளை
இது இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது இல்லைங்களா? இவைகளை நீங்கள் எதன் வழியா பார்க்கணும்? கடவுளுடைய வார்த்தையின் வழியாக அதை நாம் பார்க்க வேண்டும். மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஹியூமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனை வேற எந்த பார்வையிலும் நீங்க பார்க்க கூடாது. பைபிள் வழியாகத்தான் நீங்க மனுஷனை பார்க்கணும். உங்களை நீங்க அப்படிதான் பார்க்கணும், மற்றவங்களையும் அப்படிதான் பார்க்கணும், முழு உலகத்தையும் அப்படிதான் பார்க்கணும். அப்பதான் யூ வில் கெட் a ரைட் விஷன். உங்களுக்கு மனிதனை பத்தி ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கும். இரண்டாவது, வரலாறு, ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக வரலாற்றை பாருங்கள். ஏனென்றால் கடவுள் வரலாற்றை கட்டுப்படுத்தி இருக்கிறார், இன்னைக்கும் கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையின் வழியாவே தத்துவங்களை பாருங்கள். நிறைய பிலாசபர்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, பிலாசபிஸ் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு மேன்மையான மனிதர்களாக இருக்கலாம், அல்லது அவங்க சொன்ன விஷயங்கள் பெருசா இருக்கலாம், ஆனா அதற்கு கடவுளின் வார்த்தை என்கிற பார்வையை கொடுங்க. அப்பதான் நீங்க அதை சரியான விதத்துல அதை நீங்க அணுக முடியும். அடுத்து ரிலிஜியன். உலகத்துல ஏகப்பட்ட ரிலிஜியன்ஸ் இருக்கு, நமக்கும் இன்னைக்கும் தெரியும். ஆனா அதை தேவனுடைய வார்த்தையின் வழியா பார்த்தீங்கன்னா தான் நீங்க எங்க நிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியா அனுபவம், நம்முடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கைய இவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம் இருக்குது வாழ்க்கையில. ஆனா இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையின் வழியா பார்க்கப்பட வேண்டும். கீழே பாருங்க, ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்கேன் பாருங்க. கடவுளின் வார்த்தை, வேதத்தின்படி உலகத்தை பார்த்தல், கடவுளின் வார்த்தைக்கேற்ப நாம் வாழ்வை நோக்குதல், மனிதன், வரலாறு, அறிவியல் போன்றவற்றை கடவுளின் வார்த்தையின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் உலக பார்வை வேதத்திற்கேற்ப அமைகிறது, கடவுள் கூறுவதே சரியானது. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தையின் வழியா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றதுதான் சரின்றத நீங்க புரிந்து கொள்ள முடியும். சரி, அடுத்து என்ன செய்யக்கூடாது? கெட்டது என்ன செய்யக்கூடாது? இப்ப நீங்க இந்த 2வது படத்தை பாருங்க. இந்த ரவுண்டு அந்த டெலஸ்கோப்புக்கு நேரா வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். இடையில இருந்த வேதம் இல்ல, இப்போ வேதம் எங்க போயிருச்சு? ரவுண்டுக்கு அந்த பக்கத்துல இருக்கு இல்லையா? இப்ப இது யாருக்கு அடையாளம் தெரியுங்களா? கடவுளுடைய வார்த்தையின் வழியாக உலக பார்வையை பெற்றுக் கொள்ளாமல் நேரடியாக மனித பார்வையில ஒரு மனிதன் இவைகளை எல்லாம் பார்ப்பது. அத மனிதன், வரலாறு, தத்துவம், சமயம், அனுபவம், இதை எல்லாத்தையும் மனித பார்வையிலே, உலக பார்வையிலே பார்க்கும்போது அது தவறானது. அது என்ன செய்யும்? மனித அறிவின்படி மனிதன், வரலாறு, அறிவியல், பகுத்தறிவின்படி மனித ஞானம், அனுபவம், அதற்கேற்ற ஆராய்வுக்கேற்றபடி தீர்மானிக்கும் போது அங்கே நிறைய தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உலக பார்வைக்கேற்ப வேதாகமத்தை அமைப்பது, மனிதன் நினைப்பதே சரியானது என்பதை நீங்க தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் நீங்க பைபிளையும் எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அதை இன்டர்பிரட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க அறிவுல, அவங்க ஞானத்துல, அவங்க அனுபவத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கொண்டு பைபிள் பிக்ஸ் பண்ணி அவங்க இப்படி சொல்றதை நீங்க நினைக்கலாம், பார்க்கலாம், நிறைய நேரத்துல பார்க்கலாம். இல்ல நான் நினைக்கிறேன் பைபிள் இப்படித்தான் சொல்லி இருக்கு, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளா சொல்றோம். இல்ல, வேதத்திற்கேற்ற ஒரு பார்வையை நீங்க உருவாக்கி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில தடுமாற்றம் வராது. இது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் வேற பணத்தை எடுத்துக்கோங்க, நீங்க செய்யற வேலையை எடுத்துக்கோங்க, அல்லது வாழ்க்கையில நம்ம எடுக்கிற சில டிசிஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ் எடுத்துக்கோங்க, மேரேஜ் எடுத்துக்கோங்க, என்ன எடுத்தாலும் அதுக்கு ஒரு நீங்க ஒரு வேதத்திற்கு வழியா நீங்க அதை பார்ப்பீங்கன்னு சொன்னா, உதாரணமா பணத்தை பணம் வேணுமா? வேணும். பணம் இல்லாம உலகத்துல நம்ம இன்னைக்கு வாழ முடியாது. ஆனால் அந்த வேதத்தின் வழியா அந்த பணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் a ரைட் விஷன். பணம் எதுக்கு தேவை, அதை எங்க நான் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எதை எப்படி கையாளணும், எனக்கு வேதம் எனக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுக்கிறது. சோ பழைய ஏற்பாட்டை படித்தாலே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தாராளமா கிடைக்கும்.
புதிய ஏற்பாட்டையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் மூலமாகவே இவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சோ ஏன் நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸை தான் இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஸோ நீங்களும் வீட்டில் இன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்சா உங்க டைமை நீங்க எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த டைம் எடுத்து இன்னைக்கு படிச்ச பாடங்கள் எல்லாம் யூ கோ த்ரூ தட் போங்க. நமக்கு டைம் காரணமாக சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பைபிள் வசனம்லாம் நம்ம உடனே படிக்க முடியாது. அது எல்லாத்தையும் நீங்க படிச்சு தெளிவு பெறுங்கள். தொடர்ந்து அடுத்த கிளாஸ்ல இதுல இருக்கிற மீதியான சில விஷயங்களை நாம் படித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா புக்ஸுக்கு இன்ட்ரடக்ஷனுக்குள்ள போயிடுவோம். ஆதியாகமத்தின் இன்ட்ரடக்ஷனுக்குள்ள நம்ம போயிடுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்முடைய வேதத்திலே உங்களை நிலைநிறுத்தி பாதுகாப்பாராக. ஆமென். Thank you, Pastor. Thank you. So next ஒரு 5 minutes or 10 minutes we will open up if you have any questions. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இன்னைக்கு சப்ஜெக்ட்ல பாஸ்டர் பேசினதுல ஏதாவது questions இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். இப்போ எனி questions? நிறைய பேர் நீங்க வீடியோ வரல. I request you to come on videos next classes. So பாஸ்டர் நம்மளை பார்த்து பேசுறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகே, எனி கொஷின்ஸ்? யாராவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் சொன்னீங்கன்னா நம்ம we can spend another 5 or 10 minutes. ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். இனி போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, யாருக்கும் கொஷின் இல்லை போல. பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். பாஸ்டர் பழனியில் இருக்காங்க. நம்ம பாஸ்டர் பாஸ்கரனுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க பாண்டிச்சேரியில் இப்போ இருக்காங்க. இன்னைக்கு பாஸ்டர் பாஸ்கரன் அவங்க ஹீஸ் இன் ஒரு மீட்டிங் ஏதோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெட்டிங்கோ ரிசப்ஷன். ஸோ அதனால் இன்னைக்கு கிளாஸ் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்டர் பால்ராஜுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பாஸ்டர் தேங்க்யூ. நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்து சிரமத்தில் கூட எங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாஸ்டர் வில் பி கண்டினியூங் த ஓடி சர்வே. இன்னும் சில சப்ஜெக்ட்ஸும் பாஸ்டர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, OT and NT. OT&T. ஓகே ஓகே. ஓகே, ஸோ யாராவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க். கொஷின் யாரும் கேட்கலன்னா யாருமே கிளாஸ் லிசன் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கிறதா இல்லை எல்லாமே புரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சுக்கிறதான்னு தெரியல. புரிஞ்சுட்டாங்கன்னு இல்ல நான் ஜெயந்தி பேசுறேன். சொல்லுங்க. என்னன்னா இன்னைக்கு ஆதியாகமம் அவரு நடத்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது பண்ணும்போது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்கேஜி நாங்கெல்லாம் 0 தான். ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம அதை அவர் சொல்லும் போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். Any other questions or comments? Okay, so வேற எதுவும் questions, comments இல்லை அப்படின்னா we will close the session.